ஹாய் அங்கிள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்க பேரு, ஊரு, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்றது. கண்டிப்பா சொல்லுங்க. என் பேர் கிங் சலமன். நான் பிறந்ததுலாம் பெங்களூர் சிட்டி தான். தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல ஊழியங்கள் செஞ்சிருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஏதோ மனசு கொஞ்சம் இதாச்சு. என்னுடைய வைஃப் படு எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வசனங்கள் எல்லாம் சொல்லி மக்கள் ஏதாவது பண்ணலாம் நினைச்சிட்டு கொஞ்சம் பின்னாடிக்கிட்டேன். பிறந்தது பெங்களூரு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? இங்க வரணும்னு ஆசைச்சு வந்தேன். இல்ல ஊழியத்துல நிமித்தமாக எனக்கு கனியூர்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அது உடுமல்பேட்டு பக்கத்துல இருக்குது. அங்க ஒரு வில்லேஜ்ல ஆர்ஃபனேஜ்ல பாக்குறதுக்காக நானும் என் மாதிரி வந்தோம். தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு இந்த ஆர்ஃபனேஜ், அந்த சின்ன பிள்ளைங்க இது வந்து காரணமா இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ வந்து அங்க ஒரு 10-20 பேர்கள் சபையாக வர ஆரம்பிச்சுங்க. நான் தங்கியிருந்த அந்த இடம் வந்து அதுல என்னன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் ஆயிடுச்சு. அந்த ஆர்ஃபனேஜ் நடத்த முடியாது, அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அங்க விட்டுறதுனால இந்த அப்ப நான் என்ன பண்ணேன்னா அங்க பக்கத்துல இருக்கிற வீடுங்கெல்லாம் போய் சந்திச்சு அவங்களை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்தி அவங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, நான் டீச் பண்ணது ஒண்ணு, அது பைபிள். அதனால அவங்க எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு ஞானஸ்தானம் விட்டாங்க. அப்படி ஒரு 22-23 பேருக்கு அந்த ஊர்ல ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்புறம் எனக்கு அந்த இடத்த விட்டுட்டு இதுக்கு அந்த ஆர்கனைஸ்ல இருந்து எனக்கு ஃபண்டு வரல, நம்ம நடத்த பண்ணிட்டு அந்த சொல்ல நான் இனிமே இருக்க மாட்டேங்க, நான் போறேன்னு. அப்ப இவங்க இஷ்டம்ட்டாங்க. நீங்க ப்ரொஃபஷனலா என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிரிண்டிங் பிரஸ்ல கம்போசிங், அதாவது எடுத்து கோக்குற வேலை. ஓகே ஓகே. அதாவது பிரிண்டிங் எல்லாமே தெரியும். நான் வந்து ப்ரொஃபஷனல் எழுத்து கோர்க்கிறதுனா கம்போசிங் பண்றது இல்ல டைப்பிங் தான். எல்லாம் இந்த இது லெட் அப்பெல்லாம் வரும். அதை நம்ம எடுத்து கையிலேயே கோர்த்து அதை பாக்ஸ் மாதிரி வச்சு கட்டிட்டு அதை பிரிண்டிங் பண்ண டெடில் வச்சு அடிச்சு எடுத்துருவாங்க. அது மாதிரி எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த டிஜிட்டல் வந்துச்சோ அதெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறமேட்டு எப்படி இந்த ஊழியத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? அதான் நம்ம போய் சுவிசேஷன்ல அந்த வேலையிலிருந்து இப்படி நான் அப்பவே ஊழியம் சேர்ந்தேன். அது பண்ணும்போது ஒழிய பண்ணி நான் 18 வயசுலயே உழைக்க ஆரம்பிச்சேன். ஆனா யாரோடைய சபைக்கு போவேன், பாஸ்டர் சொல்றது கேட்பேன், அவங்களோட உட்காந்துட்டு பேசுவேன், டவுட் கிளியர் பண்ணுவேன். அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் தான் சருக்கு, என்ன ஒண்ணு சருக்கு இல்லை. அவரே இருக்கும் போது ஒரு வாய்ப்பு கிடைச்சி என் வயசு நான் வந்து கனியூர்ல வரும்போது அந்த கனியூர் விட்டு போனோம். ஆனா அதுக்கு நேரத்தை என்ன பண்ணேன், நான் அந்த ஊழியத்தை செஞ்சேன் இல்லையா, அங்க வந்து ஒரு முறையை நம்ம படிக்கலாம் கொடுத்து வந்துச்சு. அப்ப திண்டுக்கல் வேதாரண்ய கல்லூரி வந்துச்சு. அந்த கல்லூரியில எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. போய் அங்க 3 வருஷம் படிக்கணும். நான் 2 வருஷம் தான் படித்தேன். அதுக்குள்ளேயே நீ ரொம்ப பிஸியாச்சு சர்ச்சில், அதனால என்ன பண்ணிட்டேன், அங்கே அந்த கனியூர்ல இருந்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே கேரளா பக்கத்து எங்க ஒய்ஃப் இருக்காங்க வந்துட்டேன். உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க? உங்க பிள்ளைங்க? எனக்கு பிள்ளைங்க பிள்ளைகள் தான் இன்னைக்கு பிள்ளைங்க. ஓகே. பிள்ளைங்க ஏன் அது பெத்துக்கலையா? எப்படி பிள்ளைங்க ஆர்பனேஜ் போனேன். எங்களுக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு, ஒய்ஃப் கிட்ட வந்தாருன்னா அங்க போயிட்டு வரும்போது ஒரு குழந்தை இருந்துச்சு, சின்ன ஒரு 1.5 வயசு இருக்கும், கீழே வந்து காயப்பட்டுடுச்சு. அது தெரிஞ்ச உடனே அந்த ஸ்கூல் அங்கிருந்து ஒரு டீச்சர் ஒரு ஆள் வந்து சொன்னாங்க. நான் நேரா போயிட்டு எத்தனை வரலான்னு போகும்போது அடிபட்டு தெரிஞ்சேன், கீழே வந்து காயமாயிடுச்சு. அதை எடுத்துன்னு பண்ணா எங்களுக்கு வந்து அந்த கனியூர்ல அந்த வசதி அல்ல, உடுமலைப்பேட்டைக்கு போனோம். அப்ப என்ன செய்யறது வந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு அதுல போனோம். அது என்ன பண்றா என் ஒய்ஃபு, அவளை அந்த பையனை தூக்கிட்டு ஒரே அழுகுறா, கத்துறாரு. எனக்கு பேஜராயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், ஏண்டி இன்னைக்கு இந்த புள்ள இவ்வளவு அழுகுறிய, நாளைக்கு நமக்கு ஒண்ணு பிறந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரி அன்பு காட்ட முடியுமா? வேண்டாம், நமக்கு புள்ள அவளை எடுத்த முடியும், அது தப்பான முடியுதான் எனக்கு தோணுது. சொல்றீங்க? இப்ப என் பொண்ணு இல்ல, நான் அந்த பிள்ளைங்களும் இல்ல, ஒன்னே இல்லாதாயிட்டாங்க. இல்ல பிள்ளைங்க இருக்கிறவங்களே வந்து இங்க முதியோர் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது இன்னும் ஃபீலா தான் இருக்கும். இருந்து பார்க்காம இருக்கிறதுக்கு இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு இல்லையா? அந்த நேரத்துல இருக்க போகல என் ஒய்ஃபு இஷ்டம் இருந்துச்சு. அப்ப சொன்னேன், அவ சொன்னா நமக்கு ஏன் பிள்ளைய வேண்டாம், இந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னா ஒரு 4-5 பிள்ளைங்க தான் நாங்க பார்த்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் நிறைய எல்லாருமே பெரிய நம்ம வீட்டுல இருக்க ஊர்ல இருக்காத, நீ வந்தது எங்க ஒய்ஃப் செத்த உடனே எல்லாரும் ப்ரெஷர் பண்ணாங்க. நான் வந்தவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, எல்லாம் யூஸ் பண்ணிக்கினாங்க. அப்புறமா தெரிஞ்சது நம்ம எதுக்காக மாட்டிருக்கிறோம். எல்லாரும் பாசம் மாதிரி காட்டுறாங்க, ஆனா இது எனக்கு பாசம் மாதிரி தெரியல,
ஏதோ தண்டை சோறு மாதிரி நினைச்சிட்டாங்களான்ட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் பேச்சுங்கெல்லாம் மாறுறது வச்சு நம்ம ஏன் இங்க இருக்கணும், எங்கேயாவது போலாம்னா எங்கேயாவது மிஷினரி டீம்ல ஜாயின் பண்ணலாம்ட்டு, நார்த்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கும்ட்டு அப்படியே நோண்டிட்டு இருந்து அது நொட்டுனோடனே ஒண்ணுமே செட் ஆகல. கடைசியில சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க கூட சொன்னாங்க, அவங்க சொல்ற கண்டிஷன்லாம் பார்க்கும்போது அது எனக்கு ஏற்புடையதா இருக்குல்ல. டாக்டரின் எப்படி பண்றீங்க அப்படி எல்லாம் கேட்கும்போது சொல்லும் போது அவங்க வேற மாதிரி என்ன சொல்லி கொடுத்தாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இருக்குல்ல. நான் என்ன படிச்சனோ அதுல நான் நினைச்சிருக்கணும், அதையே நான் செய்யணும்னு தான் செஞ்சு அப்ப என்ன பார்த்துருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நோண்டிட்டே இருந்து ஒரு நாள் இன்பம் முதியோர் பார்த்தேன். உடனே அவங்களுக்கு அடிச்ச உடனே நான் நினைச்சு எல்லாரும் பண்றாங்க, பதில் வருமோ வராதா, சரி ஒரே ஒரு அடிச்ச. அவங்க என் போன் எடுத்து அவங்க பேசி எனக்கு ரொம்ப அந்த பேசும்போது என்ன மாதிரி ஆளுங்க மேல அவங்க கேட்கறது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சரி ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நேரம் வந்து இப்போ 4-5 மாசம் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஹாப்பி, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். அவரு அதை உருவாக்குனவரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். அவரு இந்த ஏஜ்ல யாருமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. இது ஒரு விஷயம் பண்ணி சம்பாதிக்கலாமான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யாம ஒரு முதியோர் கஷ்டங்களை அவர் எப்படி புரிஞ்சுக்கினாரோ தெரியல, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற அந்த மனசு, அதுதான் எனக்கு பிடிச்சது. இன்னைக்கும் அவர் மேல நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அந்த தியாகம் எல்லாரும் வருமானம் வராது. ஒரு கஷ்டப்படுறவங்க 5-10 விட்டு போடான்னு சொல்லிடலாம். ஆனா வர வச்சாங்க. நான் போகும்போது அந்த பாட்டுக்கு ஒரு 2 நாள் அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பண்றேங்க. அப்ப எனக்கு பிடிச்சிச்சு. ஏடா நம்ம இங்க இருக்கோம்னுட்டு எடுத்தது மட்டும் இல்ல, அதே முடியல தான் இருக்கு, மாற்றம் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த இன்பக்குடில் முதியோர்றது வந்து நீங்க ரொம்ப விருப்பப்படுற ஒரு விஷயமே, ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு விஷயம் இங்க வேற பக்கம் எனக்கு கவனம் செதற முடியல. எங்களுக்கு ஒரே மைண்டா இருக்கு. நாங்க இருக்கிற கொஞ்சம் பேர் இருந்தாலும் எங்களோட நல்ல ஐக்கியமா இருக்கிறோம். சில நேரம் சில ஒண்ணு பேசுவோம், தெரியாது இல்லையா? அப்ப அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண பேசி பழகும் போது என்ன தெரியும்னா, அவங்க மேல கோவப்படல. நம்ம எதாவது சொன்னாலும் அவங்க பொறுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படாம வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்தோன்னு இந்த நிறுவனம் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் எங்களுக்கு அன்பு தான் காட்டணும், வேற ஒன்றும் காட்டுறதுன்னு சொல்லியிருந்தாரு. அது மைண்ட்ல இருந்துச்சு. அன்பு என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அது நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த பொக்கிஷத்தை நாம் ஷேர் பண்றதுதான் என்னோட சந்தோஷம். ஓகே ஓகே. வந்து நமக்கு யூடியூப்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க, போன் பண்ணி கேக்குறாங்க. அவங்க வந்து நேரடியா வந்து பார்த்தது இல்ல, இந்த முதியோர்ல நேரடியா வந்து பார்த்தது இல்ல, போன் தான் பண்றாங்க, யூடியூப்ல தான் பாக்குறாங்க. சோ பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதனால நீங்க இந்த முதியோர்லத்துக்கு வரலாம் அப்படின்னா எதை பத்தி நீங்க சொல்லுவீங்க? பட்டுப்பட்டிருந்தா இங்க வர்றதுக்கு வந்து இந்த எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க வந்து சொல்லணும்னா எப்படி என்ன? நிறைய இருக்குது, நிறைய. ஆனா இது ஒரு வித்தியாசம் வந்து, நீங்க அங்க போனீங்களா அன்பையும் பார்ப்பீங்க, அவங்களால நல்ல பாதுகாக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதுல அத ஒரு ஒற்றுமையான ஒரு அதை இன்ப குடின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. அது மாதிரி ஒரு அந்த குடியில இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்கிறவங்க, உங்களுக்கு கவனிக்கிறதுல பிள்ளைகள் ஏதாவது கோபமா இருக்கு, அதெல்லாம் விட்டு நான் வந்து இந்த மாதிரி தனியா போயிருக்கிறேன், அங்க போனா வார்த்தை சொல்லுவாங்க, அது ஆறுதல் தரும். அதோட சேர்ந்து நம்ம பாடி துதி தேவன் மகிமைப்படுவாரு. கிடைக்கிற சந்தோஷம் நம்ம ரத்தம் இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, யாரும். ஆனா இயேசு கிறிஸ்துவே நேசிக்கிறதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அன்பு அன்பை நீங்க பார்க்கலாம். அதனாலதான் அன்போடு தான் உங்களை அழைக்கிறோம். வந்த நல்லா இருக்கும், எங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்க, பாருங்க, பாருங்க. எல்லார்கிட்டயும் இருந்து கஷ்டப்படுறது வந்து தேவ சமூகத்துல நீங்க ஜபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 2 தடவை ஜபிக்கிறா, ஒரு தடவை அவங்க டிவோஷன் மாதிரி நடத்துறாங்க. காலையில் நம்ம எழுந்து ஒரு சிறு ஜபம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். நல்லா இருக்குது. வாங்க, கஷ்டப்பட்டு மனம் நோக்கி எதுக்கு அழிஞ்சு போறீங்க? தேவ சமூகத்துக்கு வாங்க, இங்க ஜபிக்கிறாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜபிங்க. கர்த்தர் எங்களுடைய மேல இறக்கம் காட்டுற போற உங்க மேல காட்டினா இன்னும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த கடைசி நாட்களில சமாதானத்தோடு நம்ம போய் சேரணும். இங்க துன்பப்படுறதை விட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாமே, இன்னும் தேவனோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்க எங்களுக்கு.
அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. சகோதரிகளாகட்டும் சகோதராகட்டும், என்னோட மூத்தவங்களா கூட இருப்பீங்க, இருந்தாலும் பிறகு நீங்க வரலாம். இது முதியோர் இல்லம், அதனால வாலிபர்கள்லாம் வந்துடாதீங்க. அந்த இடம் இல்ல, முதியோர் இல்லம். முதியவர்களுக்கு தான் இன்னைக்கு தேவை இருக்கிறது ஆறுதல், ஒரு தேர்தல். அவங்க சொல்ற வார்த்தைகள் கேட்டு கேட்டு என்ன எடுத்துக்கிறோம், வெறுத்து போடுது. வயசான கிழமை சும்மா உட்க மாட்டேன்றாங்க, பெனாத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா உட்காரியா இல்லையா, என்ன கத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி எல்லா குடும்பங்களும் பண்றது நானும் பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த மாதிரி இல்லாம அமைதியெல்லாம் வந்து ஒரு உட்காந்து ஃப்ரெண்ட்லியா பழகி எல்லாரோட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டு, அது எந்த மதம் ஜாதி என்று வேற்றுமை இல்லாத பண்ணலாம். இது கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுது. ஆனாலும் இங்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே, ஒரு முஸ்லிம் இருக்கு, ஒரு ஹிந்து இருக்காங்க. ஆனா எங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. நீங்களும் எங்களோட வந்து வந்து ட்ரை பண்ணி. அது போல இந்த நமக்கு ஒரு எப்படி இருக்கும் என்பதை அனுபவத்தில் எனக்கு தேர்ந்து கொண்டு வந்தது. நான் அதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பேசப்பட்டதா கூட நினைக்கலாம். இல்ல, வந்து பாருங்க, ருசித்து பாருங்க, அன்பை ருசித்து பாருங்க, ஆண்டரோட நெருங்கி ஜீவத்துக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். கடைசி நாட்கள் வந்து வெந்து எங்கேயோ போய் விழுந்து சாகிறதுக்கு பதில் கொஞ்சம் இருக்கிறது ஆண்டு கொடுத்த ஆயுசு நாட்கள்ல அவரை நினைச்சுக்கிட்டே நம்முடைய வாழ்க்கை ஓடும்போது எவ்வளவு இன்பம் இருந்த தெரியுங்களா? அதுதான் நான் உணர்ந்தேன், அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க விருப்பப்படுங்க, வரலாம். எங்க இந்த அமைப்பினுடைய தலைவர் ரொம்ப இறக்கமுள்ளவர், யார்கிட்ட ரூடா பேச மாட்டாரு. நான் கூட ஏதாவது கொஞ்சம் பேசுவோம். அவருடைய எல்லாரும் அரவணைச்சு போகிறாரு. அவரு அவங்க வைஃப் இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு என்ன சொல்றேன்னு சார், லெஜெண்ட் பீப்புள் தானே. இல்ல, நான் அவருடைய முகத்துக்காக சொல்லல, என் மனசுல உணர்ந்து சொல்ல. நானெல்லாம் ஸ்டேட் பாராட்ட ஆளு, தப்புனா தப்புன்னு சொல்றாரு, யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு பிடிச்சதுனாலதான் ஒரு விஷயங்கள் சொல்றேன். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னது? இப்போ வந்து உங்களுக்கு 70+ ஆயிடுச்சு. இன்னொரு கொஞ்சம் வருஷத்துல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும், இல்ல அட்லீஸ்ட் இதையாவது செய்யணும். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு சில்ட்ரன்ஸ் ஹோம். ஓகே, அது ஏற்கனவே அங்க வேலைக்கு போயிட்டா என்ன, அதுல 5-6 பேர் தான் நம்ம பண்ணோம். இந்த ஃபண்ட் நிப்பாட்டிட்டாங்க. ஏதோ அவங்க மாமனார் மருமகன் சண்டைனால இந்த வர ஃபண்ட் நின்று போச்சு. அப்புறம் நான் கேட்டதும் இல்லை, நாங்க ஒன்றும் செய்ய முடியும். அப்ப நான் என்ன செய்யறது, என்னால முடிஞ்சதெல்லாம் நம்மகிட்ட அவங்களுக்கு எனக்கு சம்பளம் வரும், அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்தா அதுலயே குறிச்சு பார்த்தேன். அப்புறம் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நாங்க அது வேற ஒரு நிறுவனம் இருக்குது, அதே பிரகாசத்தோன்னு ஒரு இருக்குது, இது நியூ பிரகாசம். அதுல இந்த ஒரு தான் கோச்சுக்கு வந்து இதை ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட இருந்துட்டாரு. அவங்ககிட்ட போய் சொன்னா அவங்க டேக் கேர் எல்லாட்டையும் கையில கொடுத்து நான் வரேன்ட்டு போயிட்டேன். அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க? அதான் இருக்கு, அதான் என் மைண்ட்ல இருக்குது, அதான் போயிட்டு இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இனி வரக்கூடிய நாட்கள்லயும் இந்த முதியோர்ல இருந்து சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஏதாவது? அருமையான இந்த விஷயத்தை சொல்லாம இருக்க முடியாது, கண்டிப்பா சொல்ல வேண்டியது. என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த உலகத்துல வந்திருக்கோம், நம் பெற்றோர் நம்ம பெற்றெடுத்தாங்க, அவங்க நம்மளை வளர்த்த ஆளாக்கி இருக்கிறாங்க. சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து பிள்ளைகளை நாம் இருக்கிறோம் என்றால் பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு தியாகம். அதுல தாயினுடைய விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாய் எவ்வளவு கர்ப்ப வேதனைப்பட்டு மரணத்தோடு போராடி தான் நம்ம பெற்றெடுக்கிறாங்க. அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கு நாம எப்பொழுதும் அவருக்கு மதிப்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பெற்றோர் கைவிடப்பட்டு இந்த மாதிரி இல்லங்களை போய் சேர்க்கிற ஒரு சூழல் வரும் பொழுது மிகுந்த வேதனையா இருக்கிறது. பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்க முடியாத ஒரு காலத்தில் இருக்குது என்றால் எவ்வளவு கொடிய காலத்தில் இருக்கு நினைச்சு பாருங்க. ஆகையினால தயவு செய்து நீங்கள் உங்கள் பெற்றோர்களை நேசிங்க. அவங்களுக்கு நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை, உங்களை நம்பி இருக்கிற உங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவர்களுடைய ஆயுசு நாட்கள் முழுதும் நீங்க அவங்களோட மனதை காயப்படுத்தாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் நாம் நம்முடைய பெற்றோர்களை கேவலப்படுத்தி துரத்தி விட்டு ரோட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு நம்மளே நம்ம பிள்ளைங்க இன்னொரு சகோதரிகளுக்கு சொல்லணும்னா, சகோதரிகளே நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்முடைய பெற்றோர்கள். அவங்களுடைய வாழ்க்கை முழுமாக இந்த வாழ்வதற்காக கடந்த நாட்கள்
சந்தோஷமா இருந்தது. அது தங்கம் வெள்ளியாது, இந்த உலகத்துக்கு நம்முடைய ஆசீர்வாதம் வரும். பெற்றோர்கள் ஆசீர்வத்தால் அந்த ஆசீர்வாதம் நம்மை வாழ்நாள் தொடர்ந்து ஓடிக்கொண்டு வரும். நாம் அவருக்கு செய்கிற எந்த நமக்கு கிறிஸ்தவத்தை நீங்க நல்ல, நானும் கிறிஸ்தவத்துல ஒரு சொல்றது கிறிஸ்துவின் அடிச்சுள்ள பின்படி ஒரு கிறிஸ்தவனா இருக்கு. அவனாலதான் கிறிஸ்துவ போல அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்க முடியும், விழுந்து போக மாட்டான். ஓகேங்க, தேங்க்யூ சோ மச். உங்களோட பேசுறது நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்.